அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். இது மேக்ஸ் கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. யாரோ ஒருத்தர் யூடியூப் கொடுக்குறாங்கன்றதுல எதையுமே நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ, என்னை சேர்த்து தான். நீங்கள் அதை பயிற்சி செய்து உங்கள் டெக்னிக்கல் நீங்கள் நிறைய படிச்சிருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் எதோ படிச்சிருக்கலாம், அது கூட எதுவும் மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? நம்ம இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும் தான் கொடுக்கணுமா? இல்லை, 22,800 கொடுக்கலாம், 700 கொடுக்கலாம், 23,000 கொடுக்கலாம், 2300 கொடுக்கலாம், எனி ஸ்ட்ரைக்கில் கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் வேல்யூஸ் மாறுபடும், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால் இதை கொடுக்கறதுனுடைய நோக்கம் உங்களுடைய சிந்திக்க சொல்கிறேன். சிந்தனை மட்டுமே உங்களுடைய எண்ணங்களாக இருக்கும். ஏன் வித்தியாசமாக இவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நிஃப்டி 22,900 புட்டு 152 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி ஏறும், நிஃப்டி அப்சைட் பாசிபிள். அதே அது 152 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி டவுன் சைட் பாசிபிள். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன், நிஃப்டினுடைய டைரக்ஷனை இங்க சொல்லியிருக்கேன். சார் இந்த விலையே வரல சார், வேற விலைக்கு போயிடுச்சு, தவிர்த்துருங்க. அன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது மற்ற வேலையில ஒரு சைக்கு பல வேல்யூகள் இருக்கு, அது இன்னொரு வேல்யூ போயிட்டு கீழே இருக்கிறது வேற எங்கே இருக்கிற வேல்யூஸ் அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? இதற்கு மேலதான் இருக்கு கீழே தான் இருக்குன்ட்டு ஒரு லைனை போட்டு நம்ம ஃபைன் பண்ண முடியாது. சில டைம் உங்களை ட்ராப் பண்ணி நம்மளை ஏமாத்திடுவாங்க ஃபால்ஸா. சும்மா மேலே இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கீழே விட்டுருவோம், கீழே இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படி தூக்கிடுவோம். அப்போ அந்த ஃபால்ஸையும் எப்படி நம்ம ஃபைன் பண்ணி மேக்ஸ்ல கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் கண்டுபிடிக்கணும். எல்லாம் மேக்ஸ் தான். அதே போல இங்க இருக்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட விலை போனா அங்கிருந்து எய்தர் இந்த டைரக்ஷன் கீழே திரும்பணும், ஆறு அங்கிருந்து அப்படி திரும்பணும். அப்போ ஒரு விலையில போயிட்டு திரும்பி ஆகணுங்கிற ரூலே இருக்கு. அதே போலதான் கீழே வந்தா ஒரு விலையில திரும்பணும், ஆறு அங்கிருந்து எகைன் திரும்பணும், அடுத்தது இன்னொரு அப்படி வரும். அதே போலதான் இங்க போனாலும் இன்னும் அதே போல நீங்க 1000 மாட்டி ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்கும். இதுக்கு எல்லாமே ரூல் வகுத்து அதற்கேற்ற போல் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் என்ன, என்ட்ரி எங்க எடுக்கணும், என்ன டார்கெட் வைக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்செல்லாம் இதுல பண்ணீங்கனால அழகாக கதையை நம்மளதை முடிச்சு விட்டுருவாங்க ப்ரீமியம் எரேஸ் பண்ணி. ஓகேங்களா? அப்போ இதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, படிங்க, அதுக்கப்புறம் வர்த்தகம் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.